NCERT syllabus 9th standard chapter 1 number systemல exercise 1.3ல 9th sum அப்போம் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா classify the following numbers as rational or irrational அதாவது set of numbers கொடுத்திருக்காங்க அந்த numbers rational numbers அதாவது p by q form அல்லது irrational அப்படினு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேங்களா சோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படினு பார்த்தீங்கன்னா √23 அப்படினு சொல்லிட்டு இருக்குது பட் 23ன்றது ரூட் எடுக்கக்கூடிய நம்பரா அப்படினு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எந்தெந்த நம்பர்ஸ்க்கு மோஸ்டா ரூட் எடுக்க முடியாதோ அது எல்லாமே என்னவா தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா irrational numbers-ஆ தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரூட் எடுக்க முடியல அப்படின்னா இதை நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடில் எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே போய்கிட்டே ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்போது அதுவும் போதா குறைக்கு இதுக்கு ஆட் நம்பராக இருக்கிறதுனால இதோடைய எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் அதாவது ரிப்பிட்டேஷன் இருக்காது அதே மாதிரி நான் டெர்மினேட்டிங் போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இது என்னென்ன பார்த்தீங்கன்னா irrational நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீங்கள் வேணால் உங்களுடைய மொபைல்லையோ கால்குலேட்டர்லையோ √23 போட்டிங்கன்னா அப்படியே நம்பர்ஸ் எண்டிங் இல்லாமல் போய்கிட்டே இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி √225 இப்போ 225க்கு நம்மளால் ரூட் எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் ஸோ அதோடைய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 ஸோ 225 உடைய ரூட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15 ஸோ நமக்கு கிளியராக இருக்கிறதுனால இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னா 15/1 ரேஷனல் நம்பர்னா என்ன அர்த்தம் நியூமரேட்டர் டினாமினேட்டர் தட் இஸ் p by qன்ற ஃபார்மேட்டில் இருக்கணும் ஸோ 15ன்னு வரது நம்ம 15/1ன்னு வரதுனால ஸோ இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் ஸோ கொடுக்கப்பட்ட இந்த √25 என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் ஓகேங்களா ஸோ அடுத்த நம்பர் பாருங்க 0.3796 இப்போ இந்த நம்பர் எப்படி இருக்குது ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு எதுவும் ரிப்பீட் ஆகலை ஸோ அதாவது டாட் கண்டினியூவும் ஆகலை ஸோ இதோட டெசிமல் ஸ்டாப் ஆயிட்டதுனால இதை நம்ம என்னவா மாற்றி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா தாராளமாக we can write it in the form of p by q எந்த டெசிமல் ரிப்பீட் ஆகலை இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு இவ்வளோதான் நம்பர்ஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறமா அப்படின்னா இதை நம்ம தாராளமாக என்னன்னு சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல ரிப்பீட்டும் ஆகலை அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாகவும் போகல ஸோ டிஃபைன்டு அதாவது ஃபைனைட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா பாயிண்ட்டுக்கு அப்புறமா 4 நம்பர் மட்டும்தான் இருக்குது இது எதுவுமே ரிப்பீட் ஆகாததுனால இதை நம்ம என்னன்னு சொல்லலாம் என்னவா மாற்றி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பராக நம்மளால் மாற்றி எடுத்து எழுத முடியும் ஓகேங்களா ஸோ தட் இஸ் இதை எப்படி எடுத்து எழுதலாம்னா 3796 எப்படி எழுதலாம்னு சும்மா ஒரு ரஃபாக சொல்கிறேன் 3796 டிவைடட் பை 1 போட்டுக்கோங்க இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறமா எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ஸோ 4 ஜீரோவால் நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும் அடுத்தது பாருங்க ஸோ 478 சொல்லிட்டு போய்கிட்டே இருக்குது ஸோ இதை நம்ம எப்படி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 7.478ன்ற நம்பர் மட்டும் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது இதே எக்ஸசைஸில் நம்ம ஒரு சில சம்ஸ் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 1.65 பார் அப்படின்னா எந்த நம்பர் ரிப்பீட் ஆகுதோ அதை வச்சு நம்ம x 10x அந்த கான்செப்ட்ஸில் போட்டிருப்போம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத அதாவது இது பார்த்தீங்கன்னா டெர்மினேட்டிங்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லலாம் நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா நான் டெர்மினேட்டிங்னு சொல்லலாம் ஆனால் இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் ஸோ அப்போது ரிப்பீட்டட் டெசிமல்ஸ் அப்படின்னு எழுதலாம் ஓகேங்களா ஸோ அப்போது ரிப்பீட்டட் டெசிமல்ஸ் ஆகவும் நான் டெர்மினேட்டிங்னா போய்கிட்டே இருக்குது முடிவே இல்லாமல் ரிப்பீட் ஆகுதா டெசிமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகுது ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருந்து நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக இது என்னவா மாற்றி எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பராக மாற்றி எடுத்து எழுதலாம் இப்போ இதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வார்த்தை ஆட் பண்ணிக்கலாம் இந்த டெசிமல் எப்படி இருக்குது டெர்மினேட்டிங் டெசிமல் அதாவது முடிவு பெற்ற டெசிமல் மாதிரி இருக்குது அதாவது டிஃபைன்டாக இருக்கிறதுனால இதை டெர்மினேட்டிங் டெசிமல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் ஸோ டெர்மினேட்டிங் டெசிமல்ஸ் எல்லாமே ரேஷனல் நம்பராக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் லாஸ்ட் ஒன் 1.10 100 100 இந்த இடத்துல 1ம் 0வும் வருதே தவிர ஒரு தடவை 1 டைம் 0 வருது அடுத்தது 2 டைம்ஸ் அடுத்தது 3 டைம்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது ஸோ அப்போ இது டெர்மினேட்டிங்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டெர்மினேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து எழுதணும் ஓகேங்களா ஸோ இது நான் டெர்மினேட்டிங் அதே மாதிரி ரிப்பீட்டட் டெசிமல்ஸாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வருது 0 அடுத்தது 2 தடவைன்னு சொல்லிட்டு மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறதுனால இது ரிப்பீட்டடானு பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிக்கலாம் அல்லது நான் ரிப்பீட்டிங் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டுமே நான் ரிப்பீட்டிங் நான் டெர்மினேட்டிங்னு வந்ததுன்னா இது ரேஷனல் நம்பரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா irrational நம்பர் ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன் தேங்க்யூ